இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் எல்லாரையும் நான் மிக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீண்ட நாட்களுக்கு பின்பு, சில வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மத்தியில் இருந்து ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு சண்டே உங்களோடு கூட ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். வரக்கூடாது என்கிறதான எண்ணம் அல்ல, வர முடியாத சூழல். ஆமென். இந்த நாட்களிலே நான் கொஞ்சம் சரீரத்தில் பலவீனப்பட்டேன். அதனுடைய ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் சென்னை வந்தேன். ஸ்தோத்திரம். அதாவது அதிகமான கொஞ்சம் அலைச்சல்கள், அதிகமாக பயணித்தேன். என்னை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதிகமாக நான் பயணித்து கொண்டே இருந்தேன் ஊழியத்தின் நிமித்தம். அதனால் கொஞ்சம் பலவீனம். அதனால் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த சென்னைக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே இருக்க, ஊழியம் செய்ய கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு திருமண அறிக்கை. திரு ராஜேந்திரன், திருமதி பானுமதி இவருடையதான குமாரன் திருநிறை செல்வன் சசிகுமார் அவர்களுக்கும், திரு ஜெயக்குமார், திருமதி மகாலட்சுமி இவர்களுடைய மகள் திருநிறை செல்வி ஜே ராதிகா இவர்களுக்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இவருடைய திருமணமானது வருகிற 1/6/2023 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு நம்முடைய திறந்த வாசல் சபையில் வைத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணத்துக்கான 2ஆம் அறிக்கை, சரிதானா? 2ஆம் அறிக்கை. இந்த திருமணத்துக்கான நியாயமான தடைகள் எதுவும் இருக்கும் என்றால் நீங்கள் எழுத்தின் பூர்வமாக சபைக்கு தெரியப்படுத்தும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். அருமையான தம்பி சசி அவர்களை நான் நீண்ட காலமாக அறிவேன். ஒரு நல்ல தம்பி, நல்ல ஒரு ஊழிய வாஞ்சையுள்ள, ஊழிய பாரமுள்ள ஒரு நல்ல தம்பி. அவருடைய திருமணத்தில் அந்த நாளில் நானும் இருப்பேன். ஆகவே அதுக்கு நல்ல சந்தோஷம். தம்பியினுடைய திருமணத்துக்காக அவருடைய அறிக்கையை நான் வாசிப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே அவர் இன்றைக்கு திருமணமாகிற அளவிற்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அநேக திருமணங்கள் சபையில் நடக்குது. நிறைய திருமணத்துக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, இன்விடேஷன் கொடுக்குறீங்க, அனுப்புகிறீங்க, திண்டுக்கல் வரைக்கும் வருது. ஆனால் பல திருமணங்களுக்கு என்னால் பங்கு பெற முடியவில்லை. ஆனால் யதார்த்தமாக இந்த திருமணத்தில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போகிறோம். கவனிங்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஆராதனை இருக்கிறபடினாலே சரியான நேரத்தில் முடியும் என்று நம்பிக்கை சொல்ல முடியாது. ஆமே, கொஞ்சம் முன்ன போகலாம், பின்ன போகாது. பின்ன போகும், முன்னாடி போகாது. ஆமே, ஸ்தோத்திரம். கவனியுங்கள். வேதத்தில் அநேக கதாபாத்திரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 2 இருக்கிற கதாபாத்திரங்கள் பலவைகளை நாம் வாசித்திருக்கிறோம். கவனமாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள் ஒரு ஜோடியாக பார்க்கிறதுண்டு. காயின் ஆபேல் ஒன்றாக இணைத்து பார்க்கிறதுண்டு. பவுலும் தீமோத்தேயும் என்று பார்க்கிறதுண்டு. ஆக்கில்லா பிரிசில்லா என்று பார்க்கிறதுண்டு. சில இடங்களிலே பவுலும் சீலாவும் என்று பார்க்கிறதுண்டு. இப்படி வேதத்தில் 2 கதாபாத்திரங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு 2 பேரை உங்கள் முன்பாக நிறுத்தி, இந்த 2 பேரில் நாம் எந்த சந்ததியை சார்ந்தவர்கள் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுமாறாக. சபையார் எல்லாரும் தெளிவாய் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நீங்க இந்த மெயின் செஞ்சுரியில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், பால்கனியில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் அடுத்திருக்கிற சில நிமிடங்கள் இந்த வார்த்தையை கவனமாய் கவனித்து, ஆண்டவர் எனக்கு எந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எதின் அடிப்படையிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று 2 நபர்களை உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்தவர்கள் இவர்கள். இருவரும் ஏறக்குறைய
கசின்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், இப்படிப்பட்ட உறவிலே இருக்கக்கூடிய 2 பேரை உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன். ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று லோத். இவர்கள் இருவரையும் உங்கள் முன்பாக நிறுத்தி இதில் எதின் அடிப்படையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுவாராக. கவனியுங்கள், 2 சம்பவங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஒன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், மற்றொன்று லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். கவனிக்க வேண்டும் பின் வரிசையில் இருக்கிறவர்கள். தோத்திரம். ஆகவே இந்த 2 நபர்களுடைய சம்பவத்தில் நடந்த காரியங்கள் 2ஐயும் உங்களுக்கு விளக்கி சொல்லி, நான் எந்த சந்ததியின் அடிப்படையில் வருகிறேன், எந்த சந்ததியின் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை கூர்ந்து கவனிக்க ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஒரு நாள் ஆபிரகாம் தன் கூடார வாசலிலே உட்கார்ந்து இருக்கும் போது, யாரும் வேதத்தை திருப்ப வேண்டாம், என்னை கவனியுங்கள். ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது 3 புருஷர்கள் ஆபிரகாமுக்கு எதிர்ப்படுகிறார்கள். அவர்கள் தூதர்கள். ஆபிரகாம் அவர்களை பார்த்தவுடனே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து அவர்கள் இருக்கிற இடம் வரைக்கும் ஆபிரகாம் விரைந்தோடி தன் தலை கீழே படுமறைக்கும் குனிந்து அவர்களை வணங்கி அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்து தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், தன் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு 3 புருஷர்கள் நமக்கு கெஸ்டா வந்திருக்கிறாங்க, விருந்தினரா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி மெல்லிய மாவை எடுத்து அவர்களுக்கு அப்பம் சுட்டு அதோடு கூட ஒரு நல்ல இளம் கன்றை பீஃப் அடிச்சு விருந்து வைத்து அதோட பாலும் வெண்ணையும் இணைத்து விருந்தாக கொடுக்கிறார். அவர்கள் அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதிக்கிறார்கள். என்னவென்று ஆசீர்வதிக்கிறார்கள்? ஒரு உற்பவ காலத்திலே, உற்பவ காலம் என்றால் appointed time, ஒரு குறித்த காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். சாராள் கூடாரத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு நகைக்கிறாள். இது எப்படி சாத்தியமா? என் கற்பம் செத்து போயிற்று, இனி எனக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி அவள் நகைக்கிறாள். உடனே அந்த புருஷர்கள் சொல்லுகிறார்கள், சாராள் சிரிக்கிறா அப்படின்னு. அவ சொல்ற, இல்ல இல்ல நான் சிரிக்கல, நீ பொய் சொல்ற, நீ சிரிக்கிற. ஒரு காலம் வரும், அந்த உற்பவ காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதித்து அவர்கள் போகிறார்கள். ஆபிரகாம் அவர்கள் இருக்கிற வழி மட்டும் வந்து அவர்களை விடை கொடுத்து அனுப்புகிறார். This is scene number 1. இது first scene. இத மனசுல வச்சுக்கங்க. 2வது scene, இந்த புருஷர்கள் ஆபிரகாமை பார்த்துவிட்டு அடுத்த விசிட்டிங் லோத்தை நோக்கி போகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல லோத் ஆபிரகாமினுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவில் இருக்கிறவன். 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாவே தான் பயணித்துக் கொண்டே போனார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது, நிறைய பேர் இப்ப பைபிள் படிச்சிட்டு இருக்காங்க. இது பைபிள் படிக்கிற நேரம் இல்ல. பைபிள் படிக்கிறது காலையில படிச்சிட்டீங்க வந்திருக்கணும். இப்ப என்னை கவனிக்க வேண்டும். ஆமென். என் கண்கள் எல்லார் கண்களையும் பார்க்கும். ஸ்தோத்திரம். ரைட். அப்ப 2 பேரும் ஒன்னாதான் பயணிச்சாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தபடினாலே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நாம் சகோதரர்கள் என்று சொல்லி பிரிந்து போகிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். இப்ப 2வது சீன்ல என்ன நடக்கிறது? இந்த தூதர்கள் ஆபிரகாமுக்கு விடை கொடுத்து விட்டு அடுத்த விசிட்டிங் லோத்தை போய் பார்க்கிறார்கள். லோத்தை பார்க்க போகும் பொழுது லோத்தும் அதே போல அந்த புருஷர்களை வரவேற்கிறான். அவர்கள் லோத்துவின் வீட்டுக்கு வருகிறார்கள். லோத்துவின் வீட்டுக்குள்ளே அவர்கள் வந்தவுடனேயும் இப்ப அந்த ஊர் சோதோம் குமரா என்கிறதான அந்த ஊர்ல இருக்கிறதான மக்கள்
எல்லாரும் சேர்ந்து லோத்துவினுடைய வீட்டை போட்டு டம 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 டமன்னு தட்டுறாங்க. ஏன் தட்டுறாங்க அப்படின்னா, உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்கல்ல அந்த கெஸ்ட், அவங்கள வெளியில வர சொல்லு, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், நாங்கள் அவர்களை அறிதல்னா என்ன? what do you mean by அறிதல்? நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவர்கள் ஆபேலை பெற்றார்கள். அப்படின்னா அறிதல் என்பது இந்த இடத்தில் எதை குறிக்கிறது என்றால், it is a sexual relationship. அவர்கள் சொல்றாங்க, அங்க வந்திருக்கிற அந்த புருஷர்களை வெளியில வர சொல்லு, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஊர் மக்களா இந்த சோதம் குமரா மக்கள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கு லோத்து பதில் சொல்றாரு, இல்ல 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 வேண்டாம், அவங்க என் கூடாரத்தின் நிழல்ல வந்திருக்கிற கெஸ்ட், அவங்களுக்கு நான் ஒண்ணும் செய்யக்கூடாது. வேணா, என்கிட்ட திருமண வயதில் இருக்கிற இன்னும் கன்னியாஸ்திரிகளா இருக்கிற 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள அனுப்புறேன், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அப்படி செய்யுங்க. எந்த அப்பாவது அப்படி சொல்லுவாரா? இந்த அப்பா அப்படி சொல்றாரு. அவரை அனுப்புறேன், என் 2 பிள்ளைகளை அனுப்புறேன், அவங்க இன்னும் திருமணமாகல, புருஷனை அறியாதவர்கள், உங்களுக்கு என்ன இஷ்டப்படி அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, முடியாது முடியாது முடியாது, பரதேசியா வந்த நீயா எங்களுக்கு வியாக்கியானம் பண்ற, அவங்களை எங்களுக்கு அனுப்பு. அந்த தூதர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே லோத்துவின் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்து கதவை சாத்துகிறார்கள். அங்கே இருந்ததான மக்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்களாம். குருட்டாட்டம்னா மென்டல் ஆக்கி விட்டுட்டாங்க. அவங்க எல்லாரும் லோத்துவின் வீட்டின் வாசலை தேடி 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 லோத்துவின் வீடு தெரியாம, அட்ரஸ் தெரியாம முழிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அதோட விடல, அவங்க சொல்றாங்க, இந்த சோதோமின் பாவம் மிகுதியா இருக்கிறபடினாலே ஆண்டவர் சோதோமை அழிக்கிறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ வேகமா கிளம்பி இந்த ஊரை விட்டு ஓடிடு, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு ஓடிடு. இன்னும் சில நிமிஷத்துல ஒரு அக்கினி வரப்போது, இந்த ஊரை பட்சிக்க போது. லோத்து வேகமா தன் மனைவியை கிளப்புறார், தன் 2 பிள்ளைகளை கிளப்புறார். இந்த 2 பிள்ளைகளை நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு 2 மாப்பிள்ளைக்கு. அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, ஏன் மருமக்கள் பிள்ளைகளா, ஆண்டவர் இந்த ஊரை அழிக்க சித்தம் வச்சிருக்கிறானா, வாங்க நம்ம ஓடிடலாம். அந்த 2 பேரும் சொல்றாங்க, அட போயா லூசு மாமா, ஆண்டவர் அழிக்க போறாரா, நான் அதெல்லாம் வர முடியாது, போயா எக்கேடோ கெட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி 2 பிள்ளைகள், ஆக மொத்தம் 4 பேர் ஓடி போகிறார்கள். போகிற வழியிலே லோத்தினுடைய மனைவி சோதோமை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த 2 சம்பவமும் நாம் அறிந்த சம்பவம். ஒன்று ஆபிரகாமின் சம்பவம், மற்றொன்று லோத்தின் சம்பவம். இது 2ஐயும் நான் இணைத்து 5 காரியங்களை பேச போகிறேன். அப்படி பேசும் பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் லோத்துவின் வம்சத்திலிருந்து வருகிறேனா, இல்லை நான் ஆபிரகாமின் வம்சத்தை சார்ந்தவனா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். செய்தியின் முடிவிலே ஆண்டவர் சில காரியத்தை உங்களோடு கூட திட்டமாய் தெளிவாய் பேசுவார். இப்பொழுது இருக்கிற இதே நிசப்தம், இப்பொழுது இருக்கிற இதே தேவ பிரசன்னம் ஆராதனை முடியும் வரைக்கும் ஒருவரும் எழும்பாதபடி ஆவியானவர் சில காரியங்களை தெளிவாய் பேசும் வரைக்கும் சபையார் கவனமாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 18ஐயும் ஆதியாகமம் 19ஐயும் முழுவதுமாக இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 19 காணப்படுகிறது. நல்ல கவனிங்க. நான் எப்பெல்லாம் 19ன்னு சொல்றேனோ அப்பொழுதெல்லாம் லோத்துன்னு புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் 18ன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் ஆபிரகாம்னு புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் 19ன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் 18ன்னு சொன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாமுக்கு 18 வயசுன்னு புரிஞ்சுக்கிறீங்க.
சொல்லுங்க. 19ன்னு சொன்னா 18, 19, 18. மெதுவா சொல்லுங்க. 18. இவ்வளவு சத்தமா சொல்லாதீங்க, மெதுவா சொல்லுங்க. ஆண்கள்லாம் சொல்லாதீங்க, இவங்க மட்டும் சொல்லட்டும். 18. அப்படியே கீழ்ப்படுகிறிய எல்லாரும் சொல்லுங்களேன். 18, 19. வெரி குட். அப்படியே டிராவல் பண்ணி வாங்க தேவ பிரசன்னத்தில். 5 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம் 19வது அதிகாரத்தை 18வது அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அது திருப்பி நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 18வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே மன்னிக்க வேண்டும் 19வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசியுங்கள். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கவனியுங்கள். லோத்து உட்கார்ந்திருந்த இடம் சோதோமின் வாசல். சகோதரா, நல்லா கவனிக்கணும். நீ எங்கே உட்கார்ந்திருக்கிறாய் என்பது மிக முக்கியம். சோதோமின் வாசல் என்பது, சோதோம் என்றாலே பாவத்தின் அடையாளம். சோதோம், it is a sinful place. அந்த பாவம் நிறைந்த இடத்தின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான் லோத்து. பாவத்தின் வாசல். சங்கீதம் 1 தெளிவாய் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். துன்பார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். எங்க பிரதர் உட்கார்றோம்? இங்க ஒரு மனுஷன் ஊர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். பாவத்தின் வாசல்ல, அருவருப்பின் வாசல்ல. அந்த ஒரு ஊர் இருக்கிறது, சோதோம் குமரா. அந்த ஊருக்கு ஒரு கேட் இருக்கிறது. அந்த கேட்டுக்கு பேர் ஒளிமுக வாசல். அங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் வேலை வெட்டிக்கு போகாதவங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சென்னை பட்டணத்தில் தெரியல, எங்க ஊர் சைடுக்கு நீங்க வந்தீங்கன்னா கிராம பகுதிகளில் சில கத்தோலிக்க கிராமங்கள்லாம் இருக்கும், ஆர்சி கிராமங்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை திண்ணைன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு சிலுவை திண்ணை, ஒரு குருசை இருக்கும். ஒரு மேடை மாதிரி போட்டிருப்பாங்க, ஊர் மேடை, நாடக மேடை. வேலை வெட்டிக்கு போகாத பெரியவங்க, மூப்பர்கள் உட்கார்ந்து தாய விளையாண்டுக்கிட்டு, சீட்டு விளையாண்டுக்கிட்டு, வெட்டிக்கதை பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும். அந்த மாதிரி பிரயோஜனமற்ற ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு வெட்டிக்கதை, ஊர் நியாயம், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் லோத்து. இது இவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஊர் வாசல். அப்படியே அங்க போவோம். ஆபிரகாம் எங்க உட்கார்ந்திருந்தார்? 18:1 வாசிங்க பாப்போம். அப்படி ஒரு பேப்பரை திருப்பி 18:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்ல விரும்பினால் மீண்டும் ஒரு முறை சொல்ல கேட்கிறேன். ஒருவன் உட்கார்ந்திருக்கிற இடம் ஊர் வாசல், இன்னொருவன் உட்கார்ந்திருக்கிற இடம் கூடார வாசல். கூடாரம் என்கிறது தெய்வீக கூடாரம், தேவ பிரசன்னம் நிரம்பின இடம், தேவ மகிமை நிரம்பின இடம், தேவ ஆளுகை நிரம்பின இடம். சகோதரா, நீ 2 இடத்துல உட்கார வேண்டும். ஒண்ணு நீ கூடார வாசல்ல இருக்கணும், இல்லைன்னா நீ ஊர் வாசல்ல இருக்கணும். எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எதை நாம் விரும்புகிறோம்? எதை நாம் அபேட்சிக்கிறோம்? தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் ஆகாமிய கூடாரங்களிலே வாசமா இருக்கிறதை பார்க்கலாம் தேவனுடைய வீட்டின் வாசற்படியில் தங்கி இருப்பதை தெரிந்து கொள்கிறேன். அது எனக்கு நலமா இருக்கு. ஐயா, ஒன்னு கூடார வாசலையா, ஒன்னு ஊர் வாசலையா?
வெட்டி கதை பேசுறவங்க, வீண் கதை பேசுறவங்க, வம்பு கதை பேசுறவங்க சுற்றி திரிகிற ஒரு இடம். லோத்துவின் குடியிருப்பு அங்கே, ஆபிரகாமின் குடியிருப்போ கூடார வாசல். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கூடார வாசலின் அனுபவம் இருக்கு? உண்மையா ஜெபிக்கிற அனுபவம் இருக்கு, உண்மையா தேவ சமூகத்தை தேடுற அனுபவம் இருக்கு. தேவ பிரசன்ன வேண்டும், தேவ மகிமை தினந்தோறும் வேணும். அதிகாலையில எழும்பி உட்கார்ந்து 4 மணி, 4:30 மணி, 5 மணி, யாரும் எழும்பாதற்கு முன்பு, இருட்டு இருக்கும் பொழுது, வெளிச்சம் வருவதற்கு முன்பு அதிகாலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற கூடாரத்தின் வாசல் தன்மை எத்தனை பேருக்குள் இருக்கிறது? யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறோம்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் சந்ததி அல்லவா நாங்கள். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஊர் வாசல் அல்ல, கூடார வாசலில் இருந்தார். எந்த வாசலில் உட்கார்ந்து இருக்கிறேன்? என் அந்தரங்கத்தின் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற நட்பு எப்படி இருக்கிறது? தேவ பிள்ளையே, வாலிப தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள், யாரோடு கூட உன் நேரத்தை அதிகம் செலவிடுகிறாய்? யாரோடு கூட உன்னுடைய மணித்துளிகளை நீ செலவிடுகிறாய்? உன்னை நேசிக்கிற தேவன் ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, நான் ஊர் வாசல்ல இருக்க விரும்பவில்லை, கூடார வாசலிலே நான் இருக்க விரும்புகிறேன். வெட்டிக்கதை, வீண் கதை, வம்பு கதை பேசுறவர்களோட பேச நான் விரும்பவில்லை. உங்க பிரசன்னத்தில் நான் அமர விரும்புகிறேன் ஆண்டவரே. உண்மையாய் தனி ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஊர் சுத்துவதல்ல, உலக நட்புகள் அல்ல, உலக உறவுகள் அல்ல, ஊர் வாசல் அல்ல, கூடார வாசல். ஆமென். முதல்ல ஒரு காரியம். இப்ப ஊர் வாசல்ல தங்கி இருந்தவனுக்கு என்ன நிலைமை வந்துச்சு? கூடார வாசல். அதையும் நான் காண்பிச்சு கொடுத்துறேன், அதையும் காண்பித்து கொடுத்துறேன். இவன் கூடார வாசல்ல இருந்தவனுக்கு 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2வது வசனம் 19:2 வாசிங்க. ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. லோத்து சொல்றாரு, ஆண்டவன்மாரே, என் வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுங்க, ஒரு டின்னர் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? போடா, நீயே வீட்டுல இல்லாம ரோட்ல இருக்கிற, நீ போய் எங்களை கூப்பிடுற, ரோட்ல தங்கினாலும் தங்குவேன், முடிஞ்சுவோம், வீட்டுல தங்க மாட்டோம். அங்க போட்டிருக்கா போடலையா? கடைசி வசனம், வீதியில என்ன செய்வோம்? ஆமா, ரோட்ல கூட நாங்க பாய விரிச்சு படுத்தாலும் படுப்போமே, ஒழிஞ்சு உன் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்? நீ ஏன் உன் வீட்டுல இல்ல? நீ எங்க இருக்கிற? ஊர் வாசல்ல. ஊர் சுத்துறவன் வீட்டுக்கு இயேசு வரமாட்டார். இத போடுங்க, இத போடுங்க, கட் பண்ணி ரீலா போடுங்க. ஊர் சுத்துறவன் வீட்டுக்கு, தெரு தெருவா வண்டி எடுத்துட்டு சுத்துறவன் வீட்டுக்கு, வீணா நேரத்தை செலவழிக்கிற வீட்டுக்கு இயேசு வரமாட்டார். ஆனா இங்க ஒருத்த வீட்டுக்கு வர்றாரா? அதையும் படிச்சிருங்க, அதையும் படிச்சிருங்க. 2வது வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம். 18:2 இருந்து வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில்
சாய்ந்து கொண்டிருந்தார். எப்படிலாம் வெல்கம் பண்றாரு. ஐயா தயவு செய்து வாங்கயா, தண்ணி கொண்டு வரேன், காலை கழுவிக்கங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அது பக்கத்துல கொஞ்சம் நேரம் சாஞ்சுக்கிடுங்க. அடுத்த வசனத்தை, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்பம் கொண்டு வர்றேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். அப்புறம் போலாம் நீங்க. இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடியே செய், நாங்க உங்க வீட்டுக்கு வர்றேன்டா. கை தட்டி கர்த்தரை துதிங்க பாப்போம். இப்ப கூடார வாசலில் இருந்தவன் வீட்டுக்கு இயேசு வரவில்லை. என்ன சொன்னாரு? எங்க தங்கினாலும் தங்குவேன் உன் வீட்டுக்கு, ரோட்ல தங்கினாலும் தங்குவேன் உன் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன். ஏன் வரமாட்டேன்? இன்னைக்கு 12 மணிக்கு தான் செய்தி முடியும். ஏன் வரமாட்டேன் சொல்லுங்க? ஏன் வரமாட்டேன்? நீங்க சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ஏன்னா நீயே எங்க உட்கார்ந்து இருக்கிற? ஊர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற. ஆனா இங்க ஒருத்தர் கூப்பிட்ட உடனே குடு குடு குடுன்னு வந்துட்டாரு. ஏன் தெரியுமா வந்தாரு? இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறா? ஐயா இப்ப நீங்க ரோட்ல நின்றுகிட்டு இருக்கீங்க. ரோட்ல நின்றுகிட்டு என்னைய ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, இப்பயே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஓ நீரே எங்க நிக்கிறீரு, என்னையா உங்க வீட்டுக்கு கூப்பிடுற? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமையா? அதே இது உங்க வீட்டுல நீங்க இருக்கும்போது என்னை பார்த்து ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வருவோமா வரமாட்டோமா? இப்ப ஏசப்பா சொல்றாரு, நீ தேவ பிரசன்னத்தை விட்டு தூர போயிட்டு ஆண்டவரை மறந்துட்டு ஊரை சுத்திட்டு உலகமெல்லாம் சுத்திட்டு தேவையற்ற நட்புகளை வச்சுட்டு வாங்கப்பா 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 ஆவியானவரே மேகமா வாங்க, சீனாய் மலைக்கு வந்தீங்க, அந்த மலைக்கு வந்தீங்க, இந்த மலைக்கு வந்தீங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு அவர் சொல்லுவார். நான் ரோட்ல போனாலும் போகணும்னு உன் வீட்டுக்கு செய்ய மாட்டேன். அதே இது நீ தேவ பிரசன்னத்துல இருந்துட்டு தேவ மகிமையில இருந்துட்டு தேவ ஆளுகையில இருந்துட்டு ஒரு வார்த்தை வாங்கப்பான்னு கூப்பிட்டா அவர் ஓடி வருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க, ஊர் வாசலா கூடார வாசலா? கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணியா, கொஞ்ச நேரமாவது இயேசுவை தேடியா? உனக்கு பேரு கிறிஸ்டியன்னு பேரு. அதிகாலையில் எழுப்பி உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி ஒரு அதிகாரமாவது வாசிச்சு பாருங்க. சொல்றாரு, இயேசு வந்த வீட்டில் உன் கூடாரத்துக்கு அவர் வருவார். கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்பர் 1, நாம் எங்கே இருக்கிறோம்? கூடார வாசலா ஊர் வாசலா? இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை 19வது வசனத்தின் 3வது வசனத்தை 19வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அவங்க ரோட்ல தான் தங்குவேன்னு சொன்னாங்க. ஆனாலும் ரொம்ப கெஞ்சி 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 கேட்டதுனால அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி போனா போகுது இந்த வர்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்கள். அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். வந்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். என்னதான் கொடுத்தான் அவரு? சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு? அப்பம். வெறும் அப்பம், வெறும் அப்பம். இன்னைக்கு இரண்டாவது காரியம், நீ எங்கே இருக்கிறாய் என்பது மாத்திரமல்ல, நீ எப்படி தேவனை கனப்படுத்துகிறாய். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னும் நான் பேசி முடிக்கல. இங்க ஒருத்தன் வெறும் அப்பத்தை கொடுக்கிறாரு. அப்படி 18க்கு வாங்க. அங்க ஒருத்தர் என்னென்ன கொடுத்தாரலாம் பாருங்க. அங்க ஒருத்தர் என்னென்ன கொடுத்தாரலாம் வாசிங்க. 6வது வசனத்துல இருந்து படிங்க பாப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து 3 படி மெல்லிய நைசான மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு அப்பம் சுடு என்றான். சூப்பரான அப்பம் சுடு. ஆபிரகாம் மாட்டு மந்தை ஓடி ஆட்டு மந்தைக்கு போல மாட்டு மந்தைக்கு போய் நல்ல இளங்கன்றை பிடித்து நல்ல இளம் கன்று பீஃப பிடிச்சு, அதுலயும் வீல் சொல்றாங்கல்ல, அந்த குட்டி கண்ணுக்குட்டியை பிடிச்சு வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அப்ப 2 ஐட்டம் வந்துச்சு பாருங்க. 1 அப்பம், 2வது பீஃப் கிரேவி, அடுத்து 3வது ஆபிரகாம் அது பத்தாம பட்டரா கொண்டு வந்து வேற வச்சு பாலையும் குடிக்கிறதுக்கு பாலை வேற வச்சாரா. 4 ஐட்டம் வந்து சேர்ந்துருச்சு பாருங்க. ஐயா என்ன ஐட்டம் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் கொடுத்தது வந்து லோத்து கொடுத்தது என்னது?
நான் இங்கே நிற்கும் போதெல்லாம் லோத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுத்தாரு? வெறும் அப்பம். இப்போ இங்கே வாங்க, இதுதான் ஆபிரகாமுடைய கூடாரம். இவர் என்னென்னலாம் கொடுக்குறாரு சொல்லுங்க பாப்போம். மெல்லிய அப்பம், அப்புறம் பீஃப் கிரேவி, அப்புறம் அப்புறம் சொல்லுங்க பாப்போம் பால், வெண்ணெய். எந்த அளவிற்கு நீ தேவனை கனப்படுத்துகிறாய்? ஆண்டவர் அதெல்லாம் கணக்கில் எடுக்கிறார். சில வீட்டுக்கு போனா வருஷம் ஃபுல்லா ஒரே மெனு தான் பாஸ்டருக்கு. 2 மேரிகோல்டு பிஸ்கட், ஒரு டீ. அதை தவிர எதுவுமே 2 மேரிகோல்டு பிஸ்கட், ஒரு டீ. கொஞ்சம் மெனுவை மாத்தி ஒரு சமோசா வாங்கி கொடுப்போம், ஒரு மோட்டு பட்டில் சமோசா, ஒரு பப்ஸ். அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு போனாலும் 2 ரொட்டி, ஒரு டீ. இங்க இல்லை, நான் சொல்றது எங்க ஊர்ல சொல்றேன். எப்படி தேவனை கனப்படுத்துகிறாயோ அதை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வதி. லோத்து, நான் இந்த ஸ்ட்ரிஞ்சி ஃபெல்லோ, கொடுக்க மனசு வரல. வெறும் அப்பத்தை சுட்டு கொடுக்குறியப்பா, தின்னுட்டு விக்கிக்கிட்டு சாகிறதா? தொட்டுக்கிறதுக்கு ஒரு கேவி வேண்டாம்? வெறும் என்னதான் கொடுத்துருக்கிறாரு? நான் சொல்லலமா, பைபிள் சொல்லுது. வெறும் அப்பத்தை சுட்டு கொடுத்துருக்கிய, மனசாட்சி வேண்டாம்? ஒரு கிரேவி, ஒரு தேங்காய் சட்னி, ஒரு தக்காளி சட்னி கூட உன்னால வைக்கிறதுக்கு முடியல. ஆனா அந்த மனுஷன் வந்து மாவை எடுத்து ஃப்ரெஷ்ஷா பனஞ்சு ஒய்ஃப்ட கொடுத்து, அது அப்பத்தை சுடுன்னு சொல்லி மாட்டு மந்தைக்கு போய் இளம் கன்றை பிடிச்சி வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து அதை சமைச்சு வித்து பட்டர் வித்து பால். நீ எந்த அளவுக்கு தேவனை கனப்படுத்துகிறாய் தேவ பிள்ளையே? தேவனை கனவீனப்படுத்துகிற ஒரு மனுஷன், தேவனை கனப்படுத்துகிற ஒரு மனுஷன், ஊர் வாசல்ல உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன், கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன், வெறும் ரொட்டியை கொடுத்து துரத்தி விட்ட ஒரு மனுஷன், ரொட்டியோட சேர்த்து பீஃப் கிரேவியும் வெண்ணையும் பாலும் கொடுத்த ஒரு மனுஷன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்கன்னு விரும்புறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, இதை செய்ய பழகணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே வந்ததையா. எப்படி வரும்? எப்படி வரும்? நான் தேவனை எப்படி கனப்படுத்துகிறேன்? என் விளைவின் பலன்களை கொண்டு நான் எப்படி கனப்படுத்துகிறேன்? என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து நான் எப்படி கனப்படுத்துகிறேன்? எனக்கு இருக்கிறதுல மேன்மையை கொடுத்து நான் எப்படி கர்த்தரை கனப்படுத்துகிறேன்? கர்த்தர் அதை பார்க்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய மேன்மையை கர்த்தருக்கு கொடு. உன் உச்சிதங்களை கர்த்தருக்கு கொடு. உனக்கு கொடுத்திருக்கிற பெஸ்ட்ல உன்னை கர்த்தருக்கு கொடுத்து பாரு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவரா இருப்பா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவரா இருப்பா. 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று சொல்லுங்க, என்ன வாசல்? ஊர் வாசல். இது என்ன வாசல்? 2வது, இவர் என்ன கொடுத்தாரு? அப்பம். இவர் என்ன கொடுத்தாரு? அப்பம். ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுக்கிறோம்? நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்களாம், ஐயா, என் பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஐயா, நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. அந்த பாஸ்டருக்கு அம்புட்டு சந்தோஷம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பாருங்க, டாக்டர் பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியர் அப்பா பிள்ளைய இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பாஸ்டர் பிள்ளைங்க நிறைய பேர் பாஸ்டருக்கு படிக்க வைக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம். அடடடா, ஒரு புள்ள ஊழியத்துக்கு வரானா? சரி வரேம்மா, நான் வந்து ஜெபம் பண்ண வர்றேம்மா. முதல்ல ஒரு பையனை கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். கேட்டாரா, இந்த பையனையா ஊழியத்துக்கு அனுப்புறீங்க? இல்லை பாஸ்டர், இவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான், இவன் ஃப்ளைட் ஓட்ட போகிறான். அடுத்து 2வது ஒருத்தனை கூட்டு வந்து நிறுத்தினாங்களாம். இவனை ஊழியத்துக்கு அனுப்ப போறீங்களா? இவன் மெரைன் பயாலஜி படிக்கிறான், இவன் கப்பல் ஓட்ட போகிறான். ஆத்தாடி. 3வது ஒருத்தர் இருக்கான் பாஸ்டர். சரி, அப்போ அவனை கூட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வர முடியாது, நீங்கள் தான் அவனை வந்து பார்க்கணும். நான் வந்து பார்க்கணுமா? என்னன்னு பார்த்தா ஒரு ரூம்குள்ள ஒரு கட்டில்
இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இவனை தான் பாஸ்டர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் பார்த்தா எப்படிங்க தெரியுது? நல்ல கவனி தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு எதை கொடுத்தாலும் உன் வாழ்க்கையில் சிறந்ததை கொடுத்து பழகு. வலதுகரங்களை உயர்த்தி ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என் மந்தையில் சிறந்தது இருக்கும் பொழுது பழுதானதையும் ஊனமானதையும் விதை நசுங்கினதையும் காயப்பட்டதையும் கர்த்தருடைய பண்டக சாலைக்கு கொண்டு வருகிறவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுதப்பா. நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையில் சிறந்ததை கொடுக்க நான் அர்ப்பணிக்கிறேன். உங்க பிள்ளைகளில் சிறந்ததொன்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. கற்பம் திறந்து பிறக்கிற முதல் கடாவை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணது. அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம் 19வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் இளவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷரை பாருங்க. வாலிபர்ல இருந்து கிழவன் வரைக்கும் வீட்டை சுத்திக்கிட்டாங்க. நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா. ஏற்கனவே அறியும்படி என்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். கெஞ்சிரார் லோத்து கெஞ்சிரார். இவங்க எனக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, திருமணமாகாதவங்க, அவங்கள அனுப்புறேன். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுமா பண்ணுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். ஆல்மோஸ்ட் கதவை உடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலைந்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் நல்லா கவனிங்க. அப்ப இந்த வாசல்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ரணகளமே நடக்குது. பயங்கர கூக்குரலின் வாசல். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வந்து நின்று கதவை உடைக்கிறாங்க. யார் வந்திருக்கிற அந்த கெஸ்ட் வெளியில வர சொல்லு. நாங்க அவங்களோட தப்பு பண்ண விரும்புகிறோம், நாங்க அவங்களோட பாவம் செய்ய விரும்புகிறோம். அவன் கெஞ்சினான், ஐயா விட்டுருங்க, என் பிள்ளைகளை அனுப்புறேன். போடா பரதேசியா வந்தவனே, நீ என்னடா நியாயம் சொல்றது? அவங்கள வர சொல்லு. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த கூடாரம் அளக்களிப்பின் கூடாரம். ஏன் தெரியுமா? ஆரம்பத்திலே நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தேவன் வராத ஒரு கூடாரம். தேவன் வராத கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? அளக்களிப்பின் கூடாரம். உங்க வீட்டுல அளக்களிப்பா இருக்கு பாஸ்டர், ஒரே போராட்டமா இருக்கு பாஸ்டர், சந்தோஷமா இருக்கு. நீங்க 3 மணி வரைக்கும் செய்தி கொடுக்குறேன்னு சொன்னது சந்தோஷம். ஏன்னா 4 மணிக்கு வீட்டுக்கு போனா நரகம் தான் எனக்கு காத்திருக்கு. ஆனா கொஞ்சம் சோறு மட்டும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சிபிஎம் சர்ச் மாதிரி. ஏண்டா வீட்டுக்கு போராட இருக்கு பாஸ்டர், ஒரே சண்டை, குடிகார கணவன், குடிகார பிள்ளைகள், அளக்களிப்பா இருக்கு, அலங்கோலமா இருக்கு. வீட்டுக்கு போனாலே பயமா இருக்கு. எப்ப கடங்காரன் வருவான்னு தெரியல. வண்டியை தூக்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒரே வேதனை, கலக்கம், கஷ்டமா இருக்கு பாஸ்டர். இது அங்கலாய்ப்பின் கூடாரம், அளக்களிப்பின் கூடாரம்.
இன்னொரு கூடாரத்தை பார்க்கிறோம். இந்த கூடாரம் இது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு? 18வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் 9வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதானவர்களாயிருந்ததால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கூடாரத்துல என்ன நடக்குது? ப்ராஃபஸி வருது. நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் வருது. தேவன் சொல்றாரு, ஒரு உற்பவ காலம், ஒரு அப்பாயிண்டட் டைம்ல நான் திரும்ப வருவேன். வரும்போது உன் மனைவி பாட்டியா இருக்கிறாளே, கிழவியா இருக்கிறாளே, அவ கன்சீவா இருப்பா, அவ குழந்தை பெறுவா. சாராள் கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து தூதன் சொல்றான், ஏல நீ சிரிக்கிற? உடனே பயந்துட்டா, நான் சிரிக்கலையே. ஏல நீ சிரிச்ச, நீ சிரிச்சாலும் சிரிக்கலனாலும் உனக்கு புள்ள பிறக்க போறது உண்மை, நடக்கத்தான் போகுது. இது அலங்கரிப்பின் கூடா, இது அங்கலாய்ப்பின் கூடாரம், இது அலங்காரமான கூடாரமையா. எத்தனையுடைய கூடாரம், என் கூடாரம் அமைதியா இருக்கணும்னு விரும்புறேன் பாஸ்டர். வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ்டர். என் வீட்டுக்கு போனா ஒரு தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடியுது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க. வீடினுடைய அளவு எப்படி இருக்குன்றது முக்கியம் அல்ல. The quantity of the house is not important. சிலர் ரொம்ப பெருமையா, நாங்க 5 கிரவுண்ட்ல வீடு கட்டி இருக்கிறோமாக்கும், 20 by 20 hall, 16 into 10 bedroom, master bedroom. We have 3 bedrooms. Every bedroom we have a sitting toilet. இதெல்லாம் இருக்கட்டும். உன் வீட்டுல சமாதானம் இருக்கா? உட்கார்ந்துக்கிட்டு போறதா முக்கியம்? சமாதானமா போறியான்றதா முக்கியம்? சமாதானமா போறியா? என் வீடு சின்ன வீடு தான் பாஸ்டர், குட்டி வீடு தான் பாஸ்டர், சின்ன ஒரே ஒரு ரூம் தான் பாஸ்டர், ஆனா என் வீடு சமாதானம் உள்ள வீடா இருக்கிறதுன்றது. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள், அவன் கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருங்க. உங்க வீடு சமாதானமா இருக்க போகுது. உங்க வீட்டில் வியாதி இருக்காம கர்த்தர் பாதுகாப்பா. உங்க வீட்டில் கடன் இல்லாமல் கர்த்தர் பாதுகாப்பா. ரோட்டை விரும்பினவங்க எல்லாம் இனிமேல் வீட்டை விரும்ப போறாங்க. எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோன்னு விரும்பின ஆட்கள் இனி என் வீட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி விரும்புகிற நாட்களை கர்த்தர் தருவா. அக்களிப்பல்ல, அலங்காரமான ஒரு கூடாரம், சமாதானத்துக்கு. அதுக்கு ஒரே காரணம், இயேசு என் வீட்டில் இருப்பார் என்றால் என் வீடு சமாதானமா இருக்கும். என் வீட்டில் துக்கம் இல்லை, என் வீட்டில் சமாதான குறைவு இல்லை, என் வீட்டில் ப்ராஃபஸி உண்டு, என் வீட்டில் தீர்க்க தரிசனம் உண்டு, என் வீட்டில் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும், என் வீட்டில் கர்த்தருடைய வசனங்கள் நிறைவேறும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வீட்டில் எந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும்னா எடுத்து தூக்கி போட்டு. அந்த சிலை, இந்த சிலை, இந்த சிலை, அந்த சிலை வச்சிருக்கிறேன் பாஸ்டர், மாதா சிலை வச்சிருக்கிறேன், அந்த சிலை, இந்த சிலை, அந்த போட்டோ, இந்த போட்டோ எடுத்து இன்னைக்கு உடைச்சு தூக்கி போடு. இயேசு உன் கூடாரத்துக்குள் வர விரும்புகிறார். இது சமாதானத்தின் கூடாரம். 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க முதல் காரியம், எங்கே உட்கார்ந்திருந்தார்? ஒரு
வாசல். இவர் எங்க உட்கார்ந்திருந்தார்? இவர் என்ன கொடுத்தார்? வெறும் காஞ்சு போன ரொட்டி. இவர் என்ன கொடுத்தார்? அப்பம், பீஃப் கிரேவி. அது மட்டும் நல்லா ஞாபகம். பீஃப் கிரேவி, பால், வெண்ணெய். எதை கொடுக்கிறோம்? அடுத்தது இங்க இங்க என்ன நடக்குது? ஒரே கலாட்டா நடக்குது. வீட்டை உடைக்க பார்க்கறாங்க, வெளியில கொண்டு வான்றாங்க, பாவம் செய்யணுங்கிறாங்க. அவரும் பாவம், பிள்ளையெல்லாம் அனுப்புறேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. கூக்குரலின் வீடு, சாபத்தின் வீடு, போராட்டத்தின் வீடு. ஆனா இங்க ஒரு வீட்டுல தீர்க்க தரிசனம் வருது, ஆசீர்வாதம் வருது, நன்மைகள் வருது. மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் 19வது அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பாப்போம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து. இப்ப கவனிங்க. தூதர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி சொல்றாங்க, இல்ல இங்க பாரு, இப்ப ஊரை அழிக்க போற மாதிரி. இங்க தான் நிக்கிறேன், இப்ப இங்க நிக்கிறேன். இப்ப ஊரை, இந்த பூலாம் நமக்கு செட் ஆகாதையா, இந்த பூ மேடெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஏசப்பா இந்த பத்திரமா வச்சுக்கிறேங்க, எங்கிட்ட சோத்திரம், இதை கொண்டு வந்து லேலுயா சோத்திரம். நல்லா கவனிங்க. இப்ப இங்க திரும்பிலாம் பார்த்தாலும் நான் விட மாட்டேன், முடிச்சுட்டு தான் விடுவேன். அல்லேலுயா சொல்லுங்க பாப்போம். தோத்திரம். கடிகாரம் இங்கே தானே இருக்குது, அப்படியே அங்கே வைக்கிறியே, சரி இதையும் கூட எடுத்துருங்கய்யா. இது இந்த அப்பியாசமே நமக்கு செட் ஆகலை. இப்போ தூதர்கள் சொல்றாங்க, ஊரை என்ன செய்ய போறோம்? இவங்க பண்றது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, ஊரை அழிக்க போறோம். அப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் சில சமயம் சான்ஸ் கொடுப்பார். போய் உனக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் எவனாவது இருந்தான்னா அவனையும் கூட்டிட்டு என்ன செஞ்சிரு, ஊரை காலி பண்ணி ஓடிரு. உடனே இவர் குடுகுடுன்னு போய் யாரை கூப்பிடுறாரு? படிங்க பாப்போம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு குமாரத்திகள் விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி. யாரோட பேசினாரா? அப்ப இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆல்ரெடி தே ஆர் என்கேஜ்டு. என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்ச பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, இவங்களை அனுப்புறேன்றாரு அந்த பேப்பையில கிட்ட. எப்படியாப்பட்ட அப்பாவா இருப்பாரு இவரு? புரிந்தவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாப்போம். புரியுதா? அவங்க கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களை அனுப்புன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை அனுப்புறேன். ஆல்ரெடி இந்த பிள்ளைகளை என்ன வேற பண்ணி வச்சிருக்காரு? நல்ல அப்பாடா, இப்படி ஒரு அப்பாவை பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப சொல்ல அனுப்புறேன். அப்ப அவங்கள்ட்ட போய் மருமகள்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏலே ஊர் அழிய போகுதான், வாங்கடா. அதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொன்னானுங்க? நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறார். அவங்க மருமக்கள் மாருக்கு எப்படி தெரிஞ்சு? லூஸ் மாமா, பைத்தியக்கார தனமா பேசுறிய நீ. எப்படியா ஊரை அழிப்பாரு ஆண்டவரே? உனக்கு என்ன மெண்டலா, லூசா பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன செஞ்சாரு? கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருந்தபோது இப்ப இவர் ஊர் ஊரா போய் அவரை கூப்பிடுறாரு, இவரை கூப்பிடுறாரு. தூதர்கள் அர்ஜென்ட் பண்றாங்க, ஏலே சீக்கிரமா வா, ஊரை என்ன செய்ய போறோம்? அழிக்க போறான், வா வா. ஆண்டவர் பல நேரத்துல உங்களை துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. தேசம் அழிய போது, பட்டணம் அழிய போது, சென்னை அழிய போது, தமிழ்நாடு அழிய போது, இந்தியா அழிய போது, உலகம் அழிய போது. இயேசு சீக்கிரம் வர்றாரு. சபைக்கு வா, ஆண்டவரை தேடு, ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, பாவத்துல இருந்து வெளியில வா. புகையில போடுறத விட்டுரு, குழி போடுறத விட்டுரு, கணேஷ் போடுறத விட்டுரு, தண்ணி அடிக்கிறத விட்டுரு, சிகரெட் குடிக்கிறத விட்டுரு, தவறான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வா. குத்தி குத்தி இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் வரமாட்டோம், இன்னும் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். என்ன தெரியுமா நடக்க போகுது? படிங்க பாப்போம். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஆண்டவர் உன் மேல வைக்கிற இரக்கம். சகோதரா, வாலிப தம்பி, ஏன் தெரியுமா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறாரு? நீ தப்பு பண்ணாலும் உன்னை ஊழியத்துல ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒத்த காரணம் என்னன்னா, கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற இரக்கம். இரக்கம். பலமுறை நான் கண்ணீரோடு இந்த பல்லவியை பாடினதுண்டு.
பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், சர்வவல்ல. உம்மை போல் சொல்லட்டுமா, நீ செத்திருக்கணும்னா 2019-20 உன்னை இறக்கி இருந்திருக்கணும். கோவிட்லயே நீ செத்திருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொண்டு நீங்க வச்சிருக்கிறாருன்னா உன் மேல கர்த்தர் வச்ச இரக்கம். ஆண்டவர் அர்ச்சனை பண்றாரு, டேய் வந்துடுடா, வந்துடுடா, வந்துடுடா. படிமா. அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கவனிங்க, அந்த புருஷர் யோபுவின் கையையும் மிஸ்ஸஸ் யோபுவின் கையையும் 2 பொம்பளை பிள்ளைய கையையும் பிடித்து, நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், தர 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 என்று இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே. இந்த அம்மா அப்பதான் உட்கார்ந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கு. ரோஸ் பவுடர் போட்டு, லிப்டிக் போட்டு. ஆண்டவர் வச்ச கிருபை, செத்ராதன்னு இழுக்கிறாரு. இப்ப என்ன மேக்கப் வேண்டியது கிடக்குது? மேக்கப் வேண்டியது கிடக்குது. ஆண்டவருடைய அர்ஜென்சி புரிய மாட்டேங்குது. Believers, they cannot understand the God's urgency. தேவனுடைய வேகம் புரிய மாட்டேங்குது. ஏன் பாஸ்டர் கத்துறீங்க? ஏன் பாஸ்டர் ஊர் ஊரா போறீங்க? ஏன் பாஸ்டர் நாடு நாடா போறீங்க? ஏன் பாஸ்டர் மாநில மாநிலமா போறீங்க? பட்டணம் பட்டணமா போறீங்க? ஏன் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றீங்க? ஆண்டவருடைய அர்ஜென்சி புரிய மாட்டேங்குது. அந்த பேர்டன் தெரிஞ்சவனுக்கு தான் அது புரியும். போன வாரம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு 5 நிமிஷம் கூட உள்ள நின்றுக்க மாட்டேன். 3 டெட் பாடி கண்ணு முன்னாடி செத்து வண்டியில கொண்டு போறத பார்த்தேன். செகண்டுக்கு செகண்ட் மரணம். கர்த்தர் சொல்றாரு, வெளியில வா, வெளியில வா. இந்த அம்மா உட்கார்ந்து லிப்டிக் போட்டுக்கிட்டு, எல்லாம் லூசா நீ? ஆண்டவர் அர்ஜென்சி உனக்கு புரியல? கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்து கொண்டு விடுறாரு. இங்க இழு தர தரன்னு இழுக்கிற தன்மை. அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, அதையும் பார்த்துருவோம், அதை பார்த்துருவோம், அதை பார்த்துருவோம், அதை பார்த்துருவோம். ஒரு பேப்பர் திருப்புங்க, 18க்கு வாங்க. 18ல 16 வாசிங்க பார்ப்போம். 16 வாசிங்க. 18 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் ஆபிரகாம் அவர்களோட கூட போனான். புரிஞ்சிச்சுன்றவங்க மாத்திரம் கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்போம். புரியுதா பிரதர்? இங்க ஆபிரகாம் அவர்களோட கூட போனான். அங்க தர 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 தர. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க இழுவ, அங்க கூடவே. என்ன ஒரு மகிமையான அனுபவம் இல்ல? சிலர் ஆண்டவர் இழுக்க வேண்டியது இருக்குது. சிலர் ஆண்டவர் இழுக்க வேண்டியது இருக்குது. அடிச்சு உதைச்சு நொறுக்கி கைய கால உடைச்சு பிச்சு வாடா அப்படின்னு இழுக்க வேண்டியது இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் வச்ச கிருபையினால. ஆனா இங்க ஒருத்தன் இழுக்கவே நீங்க வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்க கூடயே வந்துடுறேன்ப்பா. ஆபிரகாமின் சந்ததி ஒருபோது இழுத்து செல்லப்படாது, சமாதானமா போகும். எல்லாம் புரிஞ்சுக்க தேவை. கர்த்தர் உன்னை அடிச்சு உன்னை உதைச்சு அந்த அளவுக்கு நீ போயிடாத. சொல்லு, நீங்க என்னை எந்த பக்கம் கூப்பிடுறீங்களோ அந்த பக்கம் வர்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை அடிச்சிடாதீங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நான் கூட பயணிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. மோடு கூட இணைந்து வர விரும்புகிறேன். லோத்தை போல இழுத்து செல்லப்படுகிற அனுபவம் அல்ல, இழுத்து செல்லப்படுகிற அனுபவம் அல்ல, கூட வருகிற அனுபவம்.
எத்தனை காரியம் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. 4 காரியங்கள். ஒவ்வொன்றா சொல்லுவோமா? சரி, நான் இங்கே நிற்கிறேன். லோத்து எப்படி? முதல் காரியம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கே தங்கி இருந்தார்? ஊர் வாசலிலே. இவர் எங்கே தங்கி இருந்தார்? கூடார வாசலிலே. இவர் என்ன கொடுத்தார்? அப்பம் கொடுத்தார். இவர் என்ன கொடுத்தார்? சரி, அடுத்தது இந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? கலாட்டா கூடாரம். இந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? அடுத்து 4வது காரியம் சொல்லுங்க. இங்கே எப்படி இழுத்து செல்லப்பட்டார்கள்? தரத்தரவென்று அங்கே கூட போனார்கள். தூதர்கள் பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. இவன் ஊர் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பி விட்டுட்டு போறாரு. சமாதானமான அனுப்புதல். கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். 19வது அதிகாரத்துக்கு வாங்க. லோத்துவினுடைய 3வது காரியம் 19வது அதிகாரத்தின் 30 சில வசனங்களை வாசிங்க பார்ப்போம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே இப்ப நல்லா கவனிங்க. ஓடி போயிட்டான், ஒரு மலைக்கு போயிட்டான். போற வழியிலே அவங்க மனைவி என்ன ஆனாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு? போற வழியில என்ன ஆனாங்க? ஆமா, அப்படியே பாதி தூரம் போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இந்த சமபூமியில எங்கேயுமே நீ என்ன செய்யாத, நிக்காத, பின்னாடி திரும்பாதனா. அந்த அம்மா அவ்வளவு தூரம் போயிட்டு, ஐயையோ என் ஜோதமாச்சே, என் குமராவாச்சே, என் லிப்டிக் ஆச்சே, என் ரோஸ் பவுடர் ஆச்சே, போச்சே, எரியுதே 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 எரியுதே, திரும்பினா முடிஞ்சு. இன்னைக்கு வரைக்கும் போறவங்கெல்லாம் தொட்டு நக்கி பார்த்துட்டு வராங்களாம் உப்பா இருக்கான்ட்டு. நீங்களும் வேணா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி போய் தொட்டு நக்கி பார்த்துட்டு வாங்க. இப்ப 4ல் எத்தனை அவுட்டு? 1 அவுட்டு. 3 அவுட்டாம்ல, ஆளை பாரு. 4ல் எத்தனை அவுட்டு? ஏற்கனவே மருமக்கள் மாதிரி அங்க அவங்க தீலே அவுட்டு, இந்த அம்மா உப்பு தூண்ல அவுட்டு. இப்ப மிஞ்சி இருக்கிறது எத்தனை பேரு? அப்பாவும் 3 பேர் மலையில போய் குடியிருக்கும் போது இங்கேதான் ஒரு கேவலமான, அருவருப்பான, அசுத்தமான ஒரு காரியம் நடக்குது. இதுலதான் நான் ஆபிரகாமின் சந்ததியா லோத்தின் சந்ததியான்னு தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ரொம்ப அசுத்தம், கேட்கவே அசிங்கம். படிங்க. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து சொல்றா, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், நம்ம தாப்பன் கிழவனாயிட்டான், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே, பூமி எங்கு நடக்கிற மாதிரியே நம்மோட சேர பூமியில் ஒரு புருஷனும் இல்லை, நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வயல என்ன செய்ய மாட்டான், கிடைக்க மாட்டான். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு, நம்முடைய தகப்பனாலேயே நம்ம புள்ள பெத்துக்கிறதுக்காக அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரை தண்ணி போட வச்சு அவரோட சயனிப்போம் வா என்றார். நான் அவளோட தப்பு பண்றேன். படிமா. அப்படியே அன்று இரவில் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனுடைய சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரி தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனுடைய சயனித்தாள். அவன் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். படிக்கவே அசிங்கமா இருக்குல்ல? எனக்கு பிரசங்கம் பண்ண எவ்வளவு அசிங்கமா இருக்கும். கேவலம். மலை நாட்டுக்கு ஓடி போய் அக்கா காரி சொல்றா, அப்பாவுக்கு தண்ணியை ஊத்தி விட்டு, நான் இன்னைக்கு சேர்ந்து வாழ்றேன், நாளைக்கு நீ சேர்ந்து வாழு. 2 பேரும் தன் சொந்த தகப்பனால் கர்ப்பவதியானார்கள். ஒரு அருவருப்பான சந்ததி, தேவன் வெறுக்கிற சந்ததி, தேவன் அருவருக்கிற ஒரு சந்ததி, லோத்துவின் சந்ததி. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. 18-17 இருந்து படிமா.
அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் செய்ய போகிற ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய் உருவாக்கப்பட்டவன் தான் ஈசாக்கு. யா அம்மா, காது கொடுத்து கேளுங்கள். பலமுறை ஜெபத்துல ஜெபிக்கிறோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதியும் ஆண்டவரே. அர்த்தம் தெரிந்து ஜெபித்தீர்களோ ஜெபிக்கவில்லையோ தெரியவில்லை. இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விரும்புவாய் என்றால் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையை நோக்கி பார். 2 சந்ததியை உனக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். There is a 2 generation in front of you. எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? துஷ்ட சந்ததியா, தன் தகப்பனோட படுத்து எழுந்து பிள்ளை விட்டுக் கொண்ட சந்ததியா, முறைப்படி கர்த்தரால் பெறப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கணவன் மனைவிக்கு பிறந்த நல்ல சந்ததியா? எந்த சந்ததி? 2 சந்ததி உனக்கு முன்பாக இருக்கிறது. இதை தெரிந்தெடுக்க வேண்டியது உன் கரத்தில் இருக்கிறது. சாபத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஜீவனை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், மரணத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சாபம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கிறது. 2ஐயும் முன்னாடி கொண்டு நிறுத்தி ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார், நீ எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போகிறதை, உன் கொம்பை உயர்த்த போகிறதை, உன்னை உயர்த்த போகிறதை எந்த ஒரு மனுஷியாலும் எந்த ஒரு அசுத்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனால் அதை தடுத்து நிறுத்த உன்னால் முடியும். How many of you understand what I am saying? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. என் ஆசீர்வாதத்தை யார் தான் தடுக்க முடியும்? நான் தான் தடுக்க முடியும். There is a 2 way. One is Lot way, another one is Abraham's way. எதை தெரிந்தெடுக்க போறா பிள்ளைய? எதை தெரிந்தெடுக்க போறாய்? ஒரு பெரிய கேள்வியோடு கூட என்னுடைய sermon நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. கடைசியை விட்டு, கடைசியை பதில்னு வச்சுக்கோங்களேன். எந்த சந்ததி அது இது சபிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வாதத்தின் சந்ததி, அது ரிசல்ட்னு வச்சுக்கிறங்க. முதல் 4 இதை மனசுல கொள்ளுங்க. நம்பர் 1, நீ எங்க உட்கார்ற? தேவ சமூகமா, உலகமா? 2வது, எதை தேவனுக்கு நீ கொடுக்கிறாய்? சிறந்ததை கொடுக்கிறாயா, இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கிறாயா? தேவனை கனப்படுத்துறத கர்த்தர் பார்க்கிறார் பிள்ளைய. உன் நேரத்துல, உன் ஃபினான்ஸ்ல, உன் உழைப்புல, உன் ப்ரெஷியஸ் டைம்ல நீ எதை கொண்டு ஆண்டவரை ஹானர் பண்ற? கர்த்தர் பார்க்கிறார். ஏதோ ஒரு ஊழியன் பார்க்கிறார் என்பதற்காக அல்ல. பாஸ்டர் பார்க்கிறாரு, தேவகுமார் ஐயா பார்க்கிறாருக்காக. நோ, நெவர். இல்ல ஏதோ ஒரு அந்த அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லிட்டாங்க, மனிதர்களுக்காக அல்ல. என் தேவனை நான் எப்படி கனப்படுத்துகிறேன்? ஒருத்தன் காஞ்சு போன வெறும் புளிப்பில்லாத ரொட்டி, ஒருத்தர் ரொட்டி கொடுக்கிறான், பீஃப் கொடுக்கிறான், பால் கொடுக்கிறான், வெண்ணெய் கொடுக்கிறான். 3வது,
நான் எப்படிப்பட்ட கூட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? அலக்களிக்கிற கூட்டத்தில் இருக்கிறேனா? சண்டை போடுற கூட்டத்தில் இருக்கிறேனா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க முக்கியம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க முக்கியம். கெட்ட வார்த்தை பேசுறவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கியா? பாவம் பண்றவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறியா? யாரோட உனக்கு டைப் இருக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பம் அழிஞ்சு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? புருஷன்மார்கள் வைத்திருக்கிற தவறான நட்புகள், குடிகார நட்புகள். உன்னை இழுத்துட்டு போய் பாவத்துல தள்ளிடுறான். குடும்பம் சீரழிஞ்சு போயிடுது. சோதோமின் உறவு உனக்கு வேண்டாம். இங்கே ஒரு சமாதானத்தின் உறவை நம்ம பார்க்கிறோம். நான்காவதா சொன்னேன், இழுத்து போற ஒரு அனுபவம். பாட கொடுத்து, தண்டனையை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து. கிறிஸ்டியானிட்டி லைஃப்ங்கிறது கம்பல்சன் அடிப்படையில் வேண்டாம். ஐயோ கோயிலுக்கு வரலன்னா 4:30 மணிக்கெல்லாம் அந்த ஊழியக்காரன் போன் பண்ணி கேட்டுருவார், ஏன்டா வரல கோயிலுக்கு? சாயங்காலம் ஆராதனைக்கு வாடா. கட்டாயத்தின் அடிப்படையில் நீ சபைக்கு வர வேண்டாம். கஷ்டப்பட்டு சபைக்கு வராதீங்க, இஷ்டப்பட்டு சபைக்கு வாங்க. கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணாதீங்க, இஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா பிரதர் ஜெபம் ஓட மாட்டேங்குது? ஏன் தெரியுமா முழங்கால் போட்டு உட்கார்ந்தா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கல்யாணத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கல்யாண தேவையை சந்திங்க ஆண்டவரே, கல்யாணம் நல்லா நடக்கணும் ஆண்டவரே, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி நான் என் பொண்டாட்டி ஜாலியாக இருக்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்புறம் எதுக்குடா ஜெபம் பண்ணுறது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி போதும் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே. ஏன் உனக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது? நீ கஷ்டப்பட்டு ஜெபிக்கிற. ஆனா நீ இஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணு. எப்பதான் தேவ சமூகத்துக்கு போறியோ முழங்கால் போட்டோடனே கண்ணில இருந்து தார தாரையா கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். உன் கண்ணீரே ஜெபமா மாறும். நான் நிறைய நேரத்தில் போனா வார்த்தை வராது, கண்ணீர் வரும். வார்த்தை முட்டிக்கிட்டு நிற்கும், கண்ணீரா வரும். உடனே சொல்வேன், என் கண்ணீரே உங்களுக்கு ஜெபமா எடுத்துக்கங்க ஆண்டவரே. கஷ்டப்பட்டு கர்த்தரை தேடாத, இஷ்டப்பட்டு கர்த்தரை தேடு. கஷ்டப்பட்டு சபைக்கு வராத, இஷ்டப்பட்டு ஆசாசையா வா தேவ பிள்ளை. அவர் உண்மையா நேசிச்சு வா. இங்க ஒருத்தனை இழுக்கிறார், வாடா வாடா, வந்துடுடா வந்துடுடா வந்துடுடா. அங்க ஒருத்தனை இழுக்கவே இல்லை, அவன் கூடயே வர்றான். முடிவு, ஒருத்தனுக்கு சாபத்தின் சந்ததி, இன்னொருத்தனுக்கு ஆசீர்வாதத்தின் சந்ததி. சத்தம் போடாம டருபுருன்னு சேரை போட்டு அலக்கழிக்காம அமைதலா பைபிளை மூடி வச்சுட்டு எழும்பி நில்லுங்க தேவ சமூகத்தில். அமைதலா எழும்பி நில்லுங்க தேவ சமூகம். ஒரு சேர் சத்தம் கேட்க கூடாது, அமைதியா எழும்பி நிற்கணும், அமைதியா எழும்பி நிற்கணும். There is two way. ரெண்டு பாதைகள் உனக்கு முன்பாக இருக்கிறது தேவன். நீ எதை தேட விரும்புகிறாய்? எத்தனை நாள் நீ கூடார வாசல்ல உட்காராம போயிருக்கிற? அஃப்கோர்ஸ் ஐ எம் சோ சாரி, இன்னைக்கு நான் டைம் எடுத்துட்டேன். பட் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கராக வந்திருக்கனால நீங்கள் என்னை பொறுத்துக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னை அடிக்க மாட்டீங்க. இன்னும் ரொம்பலாம் ஒன்று எடுத்துல, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அதிகபட்சம் 1/2 hour எடுத்திருப்பேன். பரவாயில்ல. இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவரே, நான் லோத்துவின் சந்ததி அல்ல, நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததி. தம்பி, எத்தனையோ முறை நீ ஊர் வாசல்லே தான் இருந்துட்டு இருந்திருக்கிற. கூடாரத்தின் வாசலை நீ நாடல, தேவ பிரசன்னத்தை நாடல, தேவ சமூகத்துல நிக்கல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேள் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட தெளிவாய் பேசுனீங்க ஆண்டவரே. எழுந்த உடனே எத்தனை பேர் போன நோண்டுறல்ல, எழுந்த உடனே எத்தனை பேர் காலைல எந்திரிச்ச உடனே உன் கைகள் போனை தேடி
மேல இருக்கிற பட்டனை ஆன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணி வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கை விட்டு எந்திரிக்கிற பழக்கம்லாம் உனக்கு இருக்குல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எனக்கு கொடுத்து பாருடா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு வாலிப தம்பி தங்கச்சி, நான் காலையில எந்திரிச்சு பைபிள் படிக்காம நான் நெட் ஆன் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப்க்கு போக மாட்டேன், ஃபேஸ்புக் போக மாட்டேன், இன்ஸ்டாவுக்கு போக மாட்டேன். The first priority என் ஏசப்பாவுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஊர் வாசல் அல்ல, கூடார வாசல் எனக்கு தேவை. இரண்டாவது ஒரு தீர்மானம் பண்ணு, என் வாழ்க்கையில் சிறந்ததை நான் கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒருத்தன் கொடுக்கணும்ன்றதுக்காக 4 அப்பத்தை கொடுத்தா, ஒருத்தன் சிறந்ததை கொடுக்கணும்ன்றதுக்காக அப்பத்தோடு இணைந்த மாட்டு இறைச்சியும் வெண்ணையும் பாலையும் கொடுத்தான். பல நேரத்தில் ஏதோ கொடுக்கணுமே, காணிக்க போடணுமே, 10 ரூபா போடுற, 50 ரூபா போடுற, ஆனா சிறந்ததை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததுண்டோ? என் ஆண்டவருக்காக சிறந்ததை நான் கொடுக்க விரும்புகிறேன். I want to give my best to the Lord Jesus Christ. ஆண்டவர் உனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார்ல, தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தார்ல. நீ ஏன் பிள்ளை ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு அழுகிற? கொடுக்கிறதுனே நீ உடனே பணத்தை மட்டும் நினைக்காத, கரன்சியை மட்டும் நினைக்காத. உன் நேரம், உன் உழைப்பு, உன் திறமை, உன் ஆற்றல், உன் பிள்ளை. வெறும் அப்பத்தை ஒருத்தன் கொடுத்தான், ஒருத்தன் அப்பத்தோடு சேர்ந்த இறைச்சியும் பாலையும் வெண்ணையும் கொடுத்தான். ஒருத்தன் ஒரு பொல்லாத கூட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தான், அவனை அடிச்சுதான் இழுத்துட்டு போக வேண்டியது இருந்துச்சு தரதரன்னு. நான் எந்த கூட்டத்தில் நிக்கிறேன்? பாவ கூட்டத்தில் அல்ல, அசுத்த கூட்டத்தில் அல்ல, ஒரு தேவ கூட்டத்தில், பரிசுத்தவான்களின் கூட்டத்தில். இந்த கால வேளையில் ஒரு பெரிய அர்ப்பணத்தோடு கூட நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு பெரிய அர்ப்பணத்தோடு கூட, ஒரு பெரிய அர்ப்பணத்தோடு கூட வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்ற ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். நான் சொல்ற ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். பரலோக தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கட்டும். ஒரு நிமிஷம் பாருங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பைபிள்ல லோத்தின் தேவனே என்று அறியப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இருக்கா? அவர் ஆபிரகாமின் தேவன், அவருடைய பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல லோத்தின் தேவனே என்று எழுதப்பட்டிருக்குதா? எங்கேயாவது ஒரு இடத்துல லோத்தின் ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்குதா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அதுக்காக லோத்து நரகத்துக்கு போனாரா? அதெல்லாம் பத்தி நான் கேட்கல. There is a two way. One is Abraham's way, another one is Lothin way. அதை பெற்றுக்கொள்றதுக்கான 4 காரியத்தை நான் சொல்லிட்டேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் என்னை தருகிறே, என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறே
உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே, என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே, குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கைகளில், என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கைகளில். கடைசியாய் ஒருமுறை என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன், உன் கைகளில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உன் கைகளில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உன் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே. போதகர் பரமானந்த தெரு 7 கிணறு சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து
பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.